இல்லை எதுக்குல காலையில ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொன்ன? ஐயா, நடக்கூடாத விஷயம் ஒன்று நடந்து போச்சுங்கய்யா. இதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்காங்கய்யா. அப்படி என்னடா நடந்துச்சு? எவனை பார்த்தாலும் ஊருக்குள்ள பரபரப்பா போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? ஐயா, ஒரு கற்பழிப்பு கேஸ் வந்திருக்குதுங்கய்யா. என்னெல்லாம் சொல்லுத? நம்ம ஊருக்குள்ளயா? ஐயா, நம்ம ஊருக்குள்ள எவங்கய்யா உத்தம? நம்ம சோட்டா பீமை கொலை பண்ணி விட்டாங்கய்யா. என்னெல்லாம் சொல்லுத? பெரிய குண்டா பாடுற? ஐயா, நம்ம மாப்பிள்ளையோட ஆளு படத்துக்கு போயிருங்கிறது தெரிஞ்சு சோட்டா பீமும் பின்னாடியே பொம்பளை வேஷம் போயிட்டு போயிருக்காங்க. ஏலே, மாப்பிள்ளையோட ஆளு பின்னாடி சோட்டா பீம் எதுக்குல போனோம்? ஐயா, சோட்டா பீமுக்கு நம்ம மாப்பிள்ளை ஆளு மேல ஒரு கண்ணுங்கய்யா. மாப்பிள்ளையோட ஆளு ரோட்ல சும்மா நடந்து போறத பார்த்தாலே சோட்டா பீம் பாத்ரூம்குள்ள போய் 10 நிமிஷம் கதவு திறக்க மாட்டானுங்கய்யா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கய்யா. நம்ம சோட்டா பீம் பொம்பளை வேஷம் போட்டதும் பித்தளைங்க அது சோட்டா பீம்னு தெரியாம கதற தியேட்டர்லயே கற்பழிச்சு விட்டானுங்களையா. சம்பவ இடத்துல சோட்டா பீம் 50 பேர் போட்டதா தகவல் கிடைச்சிருக்குதுங்கய்யா. ஏல, என்னல நீ கொலை பண்ணி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? ஏல, அந்த பித்தளைங்களோட தலைவனுக்கோ கூடிய சீக்கிரம் முடிவு கட்டணும்ல. ஐயா, அது மட்டும் இல்லாம டோலக்பூர்ல மகாராஜா ரொம்ப சோகத்துல இருக்காராயா. எதுக்குல அவன் சோகத்துல இருக்கான்? ஐயா, டோலக்பூர்ல மகாராஜாவோட பொண்ணும் சுட்கியும் மாசமா இருக்காங்களாயா. அதுக்கு காரணம் சோட்டா பீம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஐயா, டோலக்பூர்ல லட்டு தின்னுட்டு சண்டை போட்ட பீம ஒரு படத்துல பாட்டை கேட்டு சாட்டை போட்டு முடிச்சிட்டாங்கய்யா. இதனால ரொம்பவும் சங்கடமா இருக்குதுங்கய்யா. சரியா, நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். சரியா? சரிங்கய்யா.